39வது திவ்யதேசம் நேற்றே சொன்னேன். பெருமாள் திருப்பதி பெருமாளுக்கும் முன்னதாக சில க்ஷேத்திரங்கள்ல குலதெய்வமாக பாவிக்கப்படுகின்றார். திருவிண்ணகர் உப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் தான். நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் தான். அபிமான ஸ்தலமா இருக்கக்கூடிய குணசீலம் ஸ்ரீனிவாச பெருமாள் தான். தாந்தோணிமலை ஸ்ரீனிவாச பெருமாள் தான். இவ்வளவு இருக்கா? திருநாங்கூர்ல திருவெள்ளக்குளம் அப்படிங்கிற திவ்யதேசம். இந்த திவ்யதேசம் சைவத்தில் எப்படி திருக்கடையூர்னு சொல்றோம். திருக்கடையூர்ல காலசம்ஹார மூர்த்தின்னு பேரு சிவபெருமானுக்கு. அந்த க்ஷேத்திரத்துக்கு பெரும்பாலும் 60, 70, 80 வயசுல எல்லாம் போய் இந்த கல்யாணங்கள் பண்ணிப்பா இல்லையா. திருவெள்ளக்குளத்திலும் அந்த கல்யாணங்கள்லாம் நடக்கும். இந்த திருவெள்ளக்குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீனிவாசன் எம்பெருமான், தாயார் அலர்மேல் மங்கை தாயார். இந்த திவ்யதேசத்துல பெருமாள் ரொம்ப உயரம்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஹைட்ல இருப்பார். இவருக்கு இந்த ஸ்ரீனிவாசன் எம்பெருமானுக்கு அண்ணன் பெருமாள்னு பேர். ஏன்னா ஆழ்வார் பாடும்போது அண்ணான்னு எடுக்கிறார். கண்ணார கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனை வென்றி கொள்வார் மண்ணு நாங்கூர் தின்னார் மதில் சூழ் திருவெள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் இடரை களையாயே. அண்ணா நாராயணா ஸ்ரீனிவாசா, என் கஷ்டத்தை போக்க மாட்டியா? என்ன கஷ்டம்? அப்பதான் ஒரு ராஜா பத்தி சொல்றா. சூரிய குலத்தில் வந்த ராஜா, சூரிய வம்சத்துல வந்த ராஜா துந்துமாரன்னு பேர். அந்த துந்துமாரனுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசை. குழந்தை பிறந்தது. பிறந்த பிறகே ரொம்ப விளைவிளையே இருந்தது. இப்போ நிறைய பேர் வந்து they are very biased towards skin color. குழந்தைன்னா அது விளைவிளையன்னு இருக்கணும், குங்கும பூவை கொடுங்க, அத்தை கொடுங்க, இதை கொடுங்க, இதெல்லாம் சொல்லுவா. ஆனா இவாளே வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வச்சு கலர் டசன்ட் மேட்டர்ன்றுவா. ஏமா நீ வந்து அவ்வளோ கலர் டசன்ட் மேட்டர், நீங்க குங்கும பூவா கொடுக்குறியே. ஏன்னா எனக்கு இல்லை சுவாமி, எனக்கு வந்து குழந்தை உற்சவர் மாதிரி இருக்கணும், மூலவர் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறா. பின்ன எதுக்கு நீ அங்க அப்படி பேசின? அதாவது இங்க ஒரு மாதிரி பேசிட்டு அங்க ஒரு மாதிரி பேசுறது. திவ்யதேசத்து எம்பெருமான் என்னன்னா, இந்த குழந்தை பிறந்த போது ஸ்வேதனாக இருந்தது. ஸ்வேதன்னு சொன்னா விளைவிளையேன்னு இருந்தது. இது இருக்கிறது தப்பான்னு கேட்டால் தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஜுன அப்படின்னு விட்டாலே சம்ஸ்கிருதத்தில் வெள்ளைன்னு அர்த்தம். ஆர்ஜுனம் அப்படின்னா வெள்ளை. அர்ஜுனன் ரொம்ப விளைவிளையா இருப்பானா. அதுக்கு நேர்மாறு அவனுடைய தோழன் கண்ணன். கர்ணகரையில் இருப்பார். கண்ணன் என்னும் கருந்தெய்வம். இந்த குழந்தை விளைவிளையர்னு இருந்தது. ஆனா வெள்ளையா இருக்கிறதுக்கும் அன்ஹெல்தியா, அதாவது அனீமிக்கா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப பாண்டு என்கின்றவனும் வெள்ளை, ஆனா அவன் ஹெல்தி வெள்ளை இல்ல, ரொம்ப பேல் அனீமிக்கா இருந்தான், அதனால பாண்டுன்னு பேரு. அர்ஜுனன் வெள்ளை, ஆனா அவன் ஹெல்தி வெள்ளை. ஹெல்தி ஒயிட், அன்ஹெல்தி ஒயிட். ஹெல்தி ஒயிட் வந்து அர்ஜுனன், அன்ஹெல்தி ஒயிட் வந்து பாண்டு. இந்த குழந்தை அன்ஹெல்தியா இருந்திருக்கு, வெள்ளையா இருந்திருக்கு, ஸ்வேதங்கிற பேர்ல இருந்திருக்கு. அப்போ அந்த ராஜா, வடதேசத்தில் இருந்த ராஜா கேட்டாராம், எந்த இடத்தில் போய் நாங்கள் பிராயஷ்சித்தம் செய்தால் இந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் கிட்டும்? அப்ப பெருமாள் சொன்னாராம், கீழே திருநாங்கூர் கிட்ட போன்னு சொன்னோன்னு ஒரு புஷ்கரிணி ஏற்படுத்தி இந்த தாயும் தந்தையும் குழந்தையுமாய் நித்தியமும் அந்த புஷ்கரிணியில நீராடுவாளாம். ஸ்வேதன்னு வெள்ளவெளையேர்னு இருக்கக்கூடிய குழந்தைக்கு பிராயஷ்சித்தம் செய்த இடம் திருவெள்ளக்குளம் அப்படிங்கிற திவ்யதேசம். இந்த திருவெள்ளக்குளம்ங்கிற திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அண்ணன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் எம்பெருமான். இந்த ஊரில் கிடைத்தவள், வளர்ந்தவள், வாழ்ந்தவள் தான் குமுதவல்லி என்கின்ற நாச்சியார். திருக்குறையலூர்ல பிறந்த திருமங்கையாழ்வார் இவளை நோக்கித்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரார். அப்பதான் ஒரு 2 கண்டிஷன் வைக்கிறாங்கிறத நான் 6:50 நேற்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதாவது சமாஷணம் பண்ணிக்கணும், 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனை இட வேண்டும், அவ அப்பா பெரிய வைத்தியரா இருந்தார், அதெல்லாம் இந்த திருவெள்ளக்குளம். அதனால திருவெள்ளக்குளத்தில் இருக்கக்கூடிய அண்ணா அடியேன் இடரை களையாயேன் ஆழ்வார் எடுக்கிறார். என் கஷ்டத்தை நீ போக்க மாட்டியா அப்படின்னு கஷ்டத்தை போக்கக்கூடிய எம்பெருமானை சேவித்தோம்.